தியானிக்கும் பொழுது உலக மக்கள்கிட்ட போய் நல்ல ஸ்கூல்ல எல்லாம் போய் கேட்டுப்பாங்க. அப்போது நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதுலாம் அங்கே வந்திருக்கிறோம் என்ன கேட்பாங்க, தம்பி நீ என்ன பண்ணுறதுக்கு வாத்தியார் கேட்பாரு, நீ என்ன ஆக விரும்புகிற அப்படின்னு கேட்பாரு. ஆமே ஆமாம். இப்போல்லாம் என்ன ஆம்பிஷன் கேட்பாங்க இல்லையா, உன்னோட ஆம்பிஷன் என்ன இருக்குது. அப்போல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷுங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான், அதனால் நாங்கள் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆம்பிஷன் அப்போ என்ன பண்ண என்ன ஆக விரும்புகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் டாக்டராக விரும்புகிறோம் இல்லைங்களா, நாங்கள் இன்ஜினியர் ஆகிற விரும்புகிறோம், நாங்கள் கலெக்டராக விரும்புகிறோம், நாங்கள் வக்கீலாக விரும்புகிறோம் நாங்கள் சொல்லுவோம். ஆமே. அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது. ஆமே. இப்போ நிறையா இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன தெரியுங்க, இந்த பெரிய பதவினா இது மட்டும்தான். என்னம்மா அப்படி தானே, இல்லை உங்களுக்கு எதாவது தெரியுமா, தெரியாது, அவ்வளோதான் இருந்துச்சு அங்கே. அப்போ எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆகவே இதுதான் நம்முடைய ஆம்பிஷன், நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இதற்காக தீவிர முயற்சி எடுக்கிறோம். ஆனால் எல்லாருமே அந்த முயற்சியில் அடைஞ்சிடுறாங்களா, அந்த ஆம்பிஷன் அந்த முயற்சியில் அவங்களுக்கு கொடுத்ததான அந்த அது என்ன சொல்கிறது கோல், குறிக்கோள், அல்லது அதுக்கு வேற ஒரு காரியம், வேற ஒரு தமிழ் நல்ல பேர் இருக்குது, இலக்குன்னே வச்சுக்கலாம், இல்லை இன்னொரு பேர் இருக்குது, சரி லட்சியம், கரெக்ட், லட்சியம். அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டோமா அப்படின்னா இல்லைங்களா. அப்போ இது ஏன் அடைய முடியல, நான் சொல்றது புரியுதுங்களா. நான் ஒரு டார்கெட் பண்ணிட்டேன், நான் டாக்டர் ஆகணும்னு விரும்பிட்டேன், நான் அதை நோக்கி ஓடுறேன், ஆனால் லட்சியத்தை என்னால் அடைய முடியல. ஏங்க, ஆனால் நான் வேற இடத்துக்கு நான் போயிடுறேன். ஏன் எல்லாரும் அடைஞ்சிட முடியுதா? அப்போ அதுக்கான காரணம் என்ன? அப்போ ஏன் அந்த ஆம்பிஷன் நம்ம வச்சிருக்கிறோம்? புரியுது, தெரியுதா நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாருமே ஒரு கோல் வச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த கோலில் போய் போக முடியல. நான் எவ்வளோதான் நின்று பார்க்குறேன், என்னால் போக முடியல. ஆனால் நான் அந்த இடத்துக்கு போகாமல் நான் வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறேன். ஆமென். ஆண்டவர் ஐஸ்வர்யானையும் படைத்தார், அவன் வீட்டு வாசல் இருக்கிற லாசருவையும் படைத்தார். ஆமென் ஆமென். லாசருவை ஏன் ஐஸ்வர்யன் ஆக்கல? ஏங்க ஏன்னு நம்ம கேட்க முடியாது. அது யாருடைய திட்டம்? ஆமா, நீங்க என்னதான் ஆம்பிஷன் வச்சிருந்தாலும் தேவன் என்ன நினைக்கிறார் அது மட்டும்தான் என்ன செய்ய போகுதுங்க. இதுதான் உலகத்தில் இருக்கிற இயற்கையான ஒரு காரியம். நாம என்ன வேணாலும் பண்ணலாங்க, ஆனால் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ முயற்சி எடுங்க, தவறு கிடையாது. ஆனால் அந்த முயற்சியில இது என்னோட கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை மாத்திரம் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார், அது மாத்திரம் தான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த உலக பிரகாரமாக நம்ம கிடைக்கிற இந்த ஆம்பிஷன்ஸ் நமக்கு சரியில்லை, இது சரியான இடத்துல போக முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், பிராமிஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்கள், அது என்ன பண்ணுதுங்க? ஆமா. அப்போ இதை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, உபாகம புஸ்தகம் 28:1 எடுத்து வாசிக்கிறோம். கவனமாய் இருக்கும்படிக்கு சரி. 6வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 6:14 எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமிஸ் என்று சொல்லக்கூடிய வாக்கு தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமே. இந்த வாக்கு தத்தங்கள் ஒரு சமுதாயத்திற்கோ அல்லது ஒரு தனிநபருக்கோ இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா? முதல்ல சொன்ன வாக்கு தத்தங்கள் நாம் எடுக்கிற ஆம்பிஷன்ஸ், நாம் எடுக்கிற லட்சியங்கள், அதை நான் கடைசி வரலும் கொண்டு போவோமான இல்லை. தேவன் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கிறது. ஆனால் வாக்கு தத்தங்கள் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்கள். அந்த வாக்கு தத்தங்கள் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் சமுதாயத்திற்கும் தனிநபருக்கும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இது நிறைவேறுகிறதா? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 1.
இல்லையே. இப்போ பாருங்க, நான் வாசம் 2 கொரிந்தியர் இல்லை இல்லை, அது இல்லை, அதில் இல்லை. அதில் என்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. இல்லை 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 இல்லைங்க இல்லைங்க, அந்த அம்மா என்ன அம்மா சொல்கிறேன் அது இல்லை, அது இல்லை. நான் சொல்றது என்னன்னு கேட்டால் 1 கொரிந்தியரில் தான் இருக்கு நினைக்கிறேன். 20 வாசிங்க. 1:20. நல்லா வாசிங்க, அந்த வசனத்தை திரும்ப பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப வாக்குத்தத்தங்கள் எப்படியாக நிறைவேறுகிறதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நிறைவேறுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நடக்கிற ஒரு காரியத்தை கொண்டு இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தான் நிகழ்கிறது. அதுல தான் ஆம் என்றும் அப்படியாக கடவுதும் என்று இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரோ ஒரு மனிதனுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரமாய் எடுத்துக்கொள்வது சரியானதா? அது எப்படி நமக்குள்ளாக அது நிறைவேறுகிறது? அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப எப்படி அது கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள்ளாக வருகிறது? அப்ப என்ன சொல்றது? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்ப தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் ஆபிரகாமுக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக யார்கிட்ட நிறைவேறணும்? அது நமக்குள்ளதான் நிறைவேறணும். அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த இஸ்ரவேலர் வரவில்லை, அது நமக்குள்ளாக தான் நிறைவேற போகுது. அப்ப எப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அது நிறைவேறுகிறது? அப்ப எப்படி நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா அதை தான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்ப வாசிங்க, ஆபகுக் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பல்லை. திரும்ப ஒரு வாட்டி வாசிக்கலாமா? குறித்த காலத்திற்கு. அப்ப குறித்த காலத்துக்காக தான் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்க போகும், அது பொய் சொல்லாது. என்னைக்குமே வேத வசனம் என்ன செய்யாதுங்க? பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதை தான் வேதம் சொல்கிறது. அப்ப ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நமக்குள்ள என்ன செய்யுதுங்க? என்ன செய்கிறது? இப்பதானே வாசிச்சீங்க, இங்க மேலேயே போட்டிருக்கிறாங்க பாருங்க. அது என்ன பண்ணுதுங்க? அது பொய் சொல்லாது, தாமதிக்காது, அது நிச்சயமாகவே என்ன செய்யுங்க? வரும்னு இருக்கிறாங்க. அப்ப நிச்சயமா வரணும், வருமா வராதாங்க? அப்ப வரும்னு சொன்னா நான் ஏன் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை? இன்னும் எனக்கு அந்த ரூட் தெரியல. கை காட்டியெல்லாம் போட்டிருக்கிறாங்க, எந்த கை காட்டியில போய் எப்படி போகணும்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஆனா நம்ம என்ன செய்யலாங்க? அதுக்குள்ள போகாம எனக்கு தெரிஞ்ச பாதையில் நான் என்ன செய்யறேங்க? நான் போயிட்டே இருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு தத்தத்தில் முதல்ல ப்ராமிஸ் இல்லைங்களா, இன்னொன்று ப்ராஃபஸி, ரெண்டாவது விஷன். இந்த 3 தொடர்புடையதாக இருக்கிறது. என்னன்னு புரியுதுங்களா? ஒன்று வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் தொடர்ந்ததான தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் தொடர்ந்ததான தரிசன காரியங்கள். இந்த 3 தான் நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமே, புரிகிறதா? மிஸ் பண்ணிடாதீங்க, குழப்பிக்காதீங்க. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தது. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு அடுத்த நிலை நமக்கு எது வரணுங்க? தீர்க்க தரிசனங்கள் வரணும். அந்த வாக்குத்தத்தத்திற்கான தீர்க்க தரிசனம் எனக்கு வரணும். அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அடுத்து எனக்கு என்ன வரணுங்க? தரிசனம் வரணும். அப்பதான் அது எனக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பதான் என்னால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. முதலாவது என்னங்க?
வாக்குத்தத்தங்கள், அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இரண்டாவது காரியங்கள், அதை சரியானதாக இருக்கும்படியாக எனக்கு தீர்க்க தரிசனங்கள் வர வேண்டும், கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு பேர் 2 பேர் சாட்சிகளால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதை உறுதிப்படுத்த முடியும். அப்ப இரண்டாவதாக எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்களினால அக்செப்ட் பண்ணணும் அல்லது அப்ரூவல் ஆகணும். அப்போ அது ஆன பிற்பாடு நமக்கு என்ன உண்டாகுங்க, தரிசனங்கள் உண்டாகும். இந்த தரிசனம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சரியா போய் சேர முடியும். ஆமே, இதை தாங்க அந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது, எல்லாமே ஒழுங்காக இருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது எல்லாமும் ஒழுங்கும் கரகமாக இருக்கிறது. நம்ம பாட்டுக்கு போய் இல்லைங்களா, நான் ஆலயத்துக்கு வருவேன், ஆலயத்துக்கு போவேன், நான் ஜெபிப்பேன், நான் இஷ்டப்படிப்போம், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது அவர் சொன்ன வாக்குத்தத்தம், இத்தனை வருஷத்துல நான் வருவேன், அத்தனை வருஷத்துல என்ன பண்ணுவாரு, ஒரு ஒழுங்கு வந்தது. 400 வருஷத்துல அடிமைத்தனத்தை ஒன்று நீக்க போறேன்னா அத்தனை வருஷத்துல வந்து என்ன பண்ணிட்டாருங்க, நீக்கி போயிட்டே இருக்கிறாரு. அப்ப எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஒழுங்குக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும், வாசிக்கலாம். நியாயாதிபதிகள், வாசிங்க நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆபகுக் 1:13 வாசிங்க, அப்புறமே அடுத்து வாசிக்கலாம். இருங்க, வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து கொண்ட எங்கே கிதியோன் கேட்குற நியாயமான காரியங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னா, என்னோட கூட இருந்துச்சுன்னா ஏன் மீதியானர் வந்து எங்களுடைய பொருளை ஏன் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க? அப்படி சொன்ன வாக்குத்தத்தம்லாம் எங்க? ஆமே, அதானங்க அவர் கேட்குறாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவாங்க, எங்களுக்கு இருந்தால் அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு எங்கெங்க இருக்கு? அவரை நோக்கி, இது எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா, எங்கள் பிதாக்களுக்கு எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்ப என்னுள்ள என்ன நடக்கல? கிதியோன்ல அற்புதம் நடக்கல. எங்க போனார் ஆண்டவர்? நீங்க எல்லாம் சொன்னீங்களே ஆண்டவர், எங்க போனீங்க ஆண்டவர்னு கேட்கிறாரு. ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறீரோ? மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? ஐயா, துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறாயா, நான் நீதிமானா இருக்கேன், நான் என்ன பண்ணிடுறேன், கெட்டு போறேனே. அப்ப ஏன் இப்படி நடக்குது? நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லவன் எல்லாம் கெட்டவன், நல்லவன்லாம் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வர முடியல, ஆனா கெட்டவன்லாம் எப்படி வந்துட்டாங்க பெரிய. ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? இதெல்லாம் கேள்விகள். நியாயமானதா இல்லையாங்க? நியாயமான காரியங்கள். இப்ப இந்த நியாயமான காரியத்துக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாசிப்போமா? எபிரேயர்கள் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இப்ப கிதியோன் கேட்ட வார்த்தைக்கு பதில் இருக்குதா? ஏன் எங்களுக்கு நேரிடுவானேன்னு கேட்டதுக்கு பதில் இருக்கா? என்ன இருக்கு? என்னமா? இல்ல, ஏன் எங்களுக்கு நேரிடுவானு? பன்னெண்டாம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி. 8 நாளுக்குள்ள என்ன பண்ணிடுச்சுங்க? மறந்து போச்சு. ஆமே, என்னங்க சொன்னாரு? வெட்ட வேண்டியதை நீங்க வெட்டி இருந்தீங்கன்னா இது நேரிடாது. ஆமேன். அப்ப எங்க போயிருச்சு? சொன்னது எங்க போயிட்டோம்? மறந்து போயிட்டோம். அப்புறம் எப்படி நமக்கு நல்ல காரியம் கிடைக்கும்? உங்களுக்கு புரிகிறதா? பின்வாங்கி போனோமானால் நமக்கு நடக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ போய் ஆண்டாட்ட இருக்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு நடக்க மாட்டேங்குது? போன வாரத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன காரியமே இப்போ என்ன பண்ணுதுங்க? மறந்து போச்சு. அப்புறம் நான் எதை சொன்னாதான் உங்களுக்கு கேட்கும்? ஆமே, மறந்து போறதுக்காங்க சொல்றது.
என்னுடைய வாழ்க்கையில வேத வசனங்கள் அன்னன்னைக்கு அபியாசப்படுத்துறதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதை வெட்ட வேண்டியதை வெட்டணும், அப்படி சொல்லல அவரு. அது தகர்க்கப்படுறங்கிறதுலாம் வேற, வெட்ட வேண்டியதை வெட்டுங்க. இல்ல அந்த வசனம் உங்களுக்கு அப்ப பண்ட கேட்கலையா? வெட்ட வேண்டியதை வளர்க்கணும். எதை கட்டணும்? விசுவாசத்தை கட்டணும். ஆமே, இப்ப வந்துருச்சா பதில்? நீங்க வெறுமன விசுவாசம் சொல்றீங்க. எதை வெட்டணுமோ அதை வெட்டிட்டாதான் விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? கட்டப்படவே முடியும். அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அங்க சீல் பிதுக்கப்பட்டால் ஒழிய வழி என்ன செய்யாதுங்க, குறையவே குறையாது. அதை வச்சு நீங்க என்ன மருந்து போட்டாலும் என்ன ஆகாதுங்க, ஆறவே ஆறாது. அதனால முதல்ல வெளியில போகணும். எதை வெட்டணுமோ அதை வெட்டி இருக்கணும். அப்ப இந்த வேத வசனம் சொல்கிறது, கிதியோன் அந்த காரியத்தை செய்ததின் மூலமாக அவனுடைய லட்சியம் என்ன செய்ததுங்க, நிறைவேறியது. ஹல்லேலூயா. இப்போ இது அப்படியே கொஞ்சம் கரகமாக பார்க்க ஆரம்பிப்போம். ஆபிரகாம் அடிக்கடி நம்ம சொன்னோம், ஏன்னா கொஞ்சம் எளிமையாகவே போகலாம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எங்க? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமை நோக்கி தேசத்தையும் உன் இனத்தையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நீ உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது எது நடந்துச்சு? ஆபிரகாம் வழியில் எது நடந்தது? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். எது நடந்தது? எல்லாமே நடந்துச்சா? இல்ல, எல்லாமே நடந்துச்சான்னு நடந்தது. என்ன நடந்துச்சு? அவர் ஆள் சொல்ற, நீ பெரிய ஜாதி ஆக்கினாரு. எங்க ஆக்கினாரு? ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு. அவனுக்கு தானே கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தானங்க. அவனை பெரிய ஜாதி ஆக்கணும். எத்தனை பிள்ளை பிறந்துச்சுங்க? ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு. அவன் ஆசிரியர் பெரிய ஜாதி ஆக்கணும். அவனை என்ன பண்ணணும்? அவனை தானே ஆசீர்வதிக்கணும். பெரிய ஜாதி அவனை தானே ஆக்கியிருக்கணும். அவர் எத்தனை பேர் இருந்துச்சு அவனுக்கு? ஒரே பிள்ளையா இருந்துச்சு. பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யுங்க? அவன் அதை விட்டே தாண்டல. ஆமே. அப்ப என்ன நிறைவேறிச்சு இவனிடத்துல? இதெல்லாம் நம்ம கதை, நான் அதெல்லாம் சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், இது நிறைவேறியதா? இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இதை நாம் எப்படி சுதந்திரித்துக்கிறோம், இதை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். விட்டுறாதீங்க. சரி, வாசிக்கலாம். இப்போ வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்த பிற்பாடு சில தீர்க்க தரிசனங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சொன்னேன்ல, வாக்குத்தத்தத்துக்கு அடுத்து என்ன வரணுங்க? தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனத்துக்கு அடுத்து என்ன வரணுங்க? தரிசனங்கள் வரணும். இப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துல நிறைவேறாத காரியங்களா இருக்கிறது. இது என்னடா வளர்ச்சின்னு சொன்னாங்க, ஒத்த புள்ளை பெற்று வச்சிருக்கிறான். அது மாதிரி உலகத்தின் எல்லா பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கணும். அது ஏழையா விட்டு அவன் என்ன செய்யலாங்க? போகவே போனா போலியாங்க. எகிப்துக்கு போனா கானான் போனா, இங்கிட்டு தான் போயிட்டு இருக்கிற ஒழிய அவர் என்ன பண்ணல, பூமியில வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அவன் என்ன ஆகல. புரியலையாங்க? கொஞ்சம் யோசிங்க, நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய வாக்கு தத்தங்களை இன்னைக்கு விட்டுவிட்டு பொய்யான தீர்க்க தரிசனம் நம்பி நிறைய வீணா போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், நம்ம பெற்றுக்கொள்கிற வழியை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா பெற்றுக்கொள்ள முடியும். சோத்திரம் உண்டாவதாக. இப்போ இவனுக்கு என்ன செஞ்சாங்க? வாக்கு தத்தம் கொடுத்தாங்க. ஆனா இது இலைமறைவு காய்மறைவாக இருக்கிறது. இது நடக்குமா நடக்கலையா, எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையே. பூமி உள்ள வம்சங்கள்லாம் அது உன்னை ஆசீர்வதிக்கிறோம், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. இவனை யார் ஆசீர்வதிச்சா, யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கலாம் தெரியல. சரி, இப்போ பாருங்க, ஆண்டவர் இதற்கு ஒத்த சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 13-14. அப்பொழுது அவர், உன் சந்ததியார் தங்களுடைய இல்லாத அப்போ உனக்கு ஒரு சந்ததி வரும்னு சொன்னார் பார்த்தீங்களா? இப்போ அந்த சந்ததி யார்? எப்படி சொல்றாரு இவரு?
எப்படிங்க சொல்றாரு? அடிமைத்தனத்திலே இருப்பார்கள். உனக்கு ஒரு சந்ததி தருவேன்னு சொன்னனே, அந்த சந்ததி எங்க இருக்குங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிற போகிறது. 400 வருடம் கழித்து அடிமைத்தனத்தில் பிற்பாடவர்கள் என்ன செய்றாங்க? என்ன செய்தாங்க சொல்லுங்க, படிங்க. இல்ல இல்லம்மா, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து, இவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காருங்க? பரதேசியாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரப்படுவார் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர் சேதிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள். அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த மட்டும் இல்ல, உனக்கு ஒரு சந்ததியார் வருவாரியா, 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவரே? உனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் பின்னாடி இருக்கிற ஒரு சந்ததியின் மூலமாக நிறைவேற போகிறது. அல்லேலூயா. அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா முடியாதா? நான் சொல்ல புரியுங்களா? எனக்கு இல்லது, என்னுடைய பின்னாடி உள்ள சந்ததிக்கு தான் ஆண்டவர் சொல்றார். ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை எனக்கு வந்தோடனே நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, இன்னும் 100 பிள்ளை பிறக்குமான்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. பெரிய சந்ததின்னு சொல்லிட்டாரு. இல்லை, இதன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய சந்ததியை கொண்டு வரப்போகிறார். அது 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க போகிறது. அவர்களிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். இந்த சந்ததியை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். புரிகிறதா? வாக்குத்தத்தங்கள்லேருந்து ஆண்டவர் என்ன செய்றாருங்க? ஒரு தீர்க்க தரிசனத்தை அவருக்கு கொடுக்கிறார். அடுத்து வாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4 - 5. சுதந்திரவாடி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி அவனை நோக்கி இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்ல. இப்ப என்ன கொடுக்கிறாருங்க? புரியுங்க? வாக்கு தத்தம் வேற, தீர்க்க தரிசனம் வேற, தரிசனம் வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இப்போ ஒரு தரிசனத்தை கூட என்ன தரிசனம் கொடுக்குறாருங்க? எங்க வாப்பா வெளியில போய் பாரு, வானத்தை பாரு, நட்சத்திரம் என்னம்மா என்ன முடியல ஆண்டவரே. அப்ப என்ன சொல்ற? இதை என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததி என்ன செய்யுங்க? என்ன கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சந்ததியை என்ன கூடுமா, உன்னுடைய சந்ததி என்ன கூடும் சொன்னே, இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? விசுவாசத்தினால நட்சத்திரத்தை எண்ணிட்டு உட்கார்ந்துருப்பான். ஆமே. இவன் சாகரவெல்லாம் என்ன இருக்கணுங்க? எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், என்னுடைய சந்ததி பெருக போகிறது, இந்த நட்சத்திரங்கள், இதை தான் அவரால் முடிஞ்சிருக்க முடியும். ஆமே, ஆமேன். புரியுதுங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே போய் அது என்ன செய்யறதுங்க? நிறைவேறுகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்ததை தபால்னு என்ன பண்ணிடுறாங்க? திருடி நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னீரே, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கல, ஆசீர்வதிங்க, என்னை சபிக்கிறவளை சபிப்பேன்னுறீங்களே, ஆண்டவர் இல்பொருள் ஆகுவார்களாக. எல்லாத்தையும் போட்டு கலந்து அடிச்சு விடுவாங்க. எல்லா தீர்க்க தரிசனத்தெல்லாம் அடிச்சு என்ன பண்ணுவோம்? அது வாக்கு தத்தமா, தீர்க்க தரிசனமா, தரிசனமா எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க? பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி போட்டு என்ன பண்ணுவான்? புளிக்கு ஆண்டவர். இப்போ ஆண்டவர் என்ன பிரிச்சு எல்லாத்தையும் எண்ணிட்டு பாரா? நம்ம சரியான முறையில் கற்றுக்கொள்ளாததுனாலே, எது தீர்க்க தரிசனம், எது வாக்கு தத்தம், எது தரிசனங்கள் என்று தெரியாததுனால நாம சரியான முறையில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ என்ன வரணும்? சிஸ்டமேட்டிக்காக வரணும் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ளே ஒரு தரிசனம் வரணும். அந்த தரிசனம் மூலமாக தீர்க்க தரிசனம் வரணும். அந்த தீர்க்க தரிசனம் எனக்கு வாக்கு தத்தங்களை கொண்டு வரும். நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. அதனால தான் பார்த்தோம், அது கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அது என்ன செய்யுதுங்க? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ அவனுக்கு என்ன ஆகலை? ஆபிரகாம் என்ன ஆகலை? உண்டாகலை. அப்போ கிறிஸ்துவுக்குள் இந்த வசனம் நிறைவேறியதா? எப்படி? விசுவாச மார்க்கத்தால் யாவரும் ஆபிரகாமுடைய இப்ப என்ன கூடுமா? என்ன முடியல. அப்ப அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறி இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நிறைவேறி இருக்கிறது. ஆமென். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே வாக்குத்தத்தம் பின்னாடி ஆளுகளுக்கு தான் கொடுத்துருக்கானா? இல்ல இல்ல, நமக்கும் சில காரியங்கள் என்ன செய்யறாருங்க? கொடுத்துருக்கு. அது எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்?
வாசிக்கலாம். வாக்குத்தத்தத்தினுடைய தீர்க்க தரிசனம் எல்லாமே உள்ள அடக்குனதான் அது. மத்தேயு எழுதின புஸ்தகம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என்றாலும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவரே? என்ன சொல்றாரு ஆண்டவரே? சொல்லுங்க. நம்ம எதை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்கிறாரு? நான் என்னமா வேற தேடிட்டு இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துட்ட வந்து வேற எதையோ தேடிட்டு இருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்க என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிக்கும் சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதப்பா. அதெல்லாம் என்ன தேவைன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அப்ப அது கடைசி வசனத்தை வாசிங்க. 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவ நீதியை நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆமே. நாம என்ன நினைக்கிறோம்? நான் எதிர்பார்க்கிற காரியத்தை தேடுறதுக்காக நான் தேவனை தேடுறேன். ஆமே. அப்ப நம்ம உல்டா அடிச்சுட்டோம். தலைகீழான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். தலைகீழா என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் ஒரு என்ன பண்ணார்? ஒழுங்கின் தேவன். அவர் எதையும் சொன்னதுதான் என்ன செய்வாருங்க? அவர் செய்யறவரா இருக்கிறார். அப்போ எனக்கு என்ன தேவை? என்னுடைய ஆம்பிஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவன் எதை நியமித்து இருக்கிறாரோ அது மாத்திரமே எனக்கு நடக்கிறது போல நான் என்ன வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் கஷ்டப்பட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் நான் தேடி பார்க்கலாம். நீ என்ன தேடுறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட. ஆமென். ரைட் தானங்க? அது இது வாக்குத்தத்தம் தானே? ஆமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது வாக்குத்தத்தமா இல்லையா? ஆமா, வாக்குத்தத்தம். அப்ப நான் என்னத்தை தேடணுங்க? இதெல்லாம் எனக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப எதை தேட வேண்டுமா? அப்ப 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை கரெக்டா சொல்றாரு ஆண்டவர். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு அளித்த வாக்குத்தத்தம். இப்ப வாக்குத்தத்தம் என்னது? என்ன கொடுப்பேனாரு? இதுதான் ஆண்டவர் இயேசுநாதர் கொடுத்தாரு. எங்கேயாவது வந்து நீ கேளு, நான் எல்லாத்தையும் வீட்டுல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாரா? நீ போய் சுகமாக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் சொன்னாங்க. விசுவாசியில நடக்கும் அடையாளங்களான வியாதியஸ்தர்களை நீங்கள் சுகமாக்குவீர்கள், வியாதியஸ்தர்களை நீங்கள் சுகமாக்கு, அப்படியெல்லாம் என்ன செஞ்சாருங்க ஆண்டவர்? அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்ம அதை தான் நாம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். பிரைஸ் காட். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்ப நம்ம எதை தான் தேடணுங்க? அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தான். அதனாலதான் சொல்றேன், நித்திய ஜீவனை தான் தேடணும் நம்ம. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருங்க? பரலோக ராஜ்யம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எப்படி கானான் என்கிறதை கொடுக்கிறேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை போல நமக்கு எதை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க? நித்திய ஜீவனை தருகிறேன்கிறதான் வாக்குத்தத்தம். இப்ப அவனுக்கு கொடுத்ததே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்னும் பலுகி பெருகி எல்லாம் அது மாதிரிலாம் வரணுமா அப்படிலாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் தருவேன் என்பதே. ஆமே. நம்ம இதை விட்டுட்டு வேற தேடிட்டு இருக்கிறோம். சோத்திரம் உண்டாத. யாக்கோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். எப்படியெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன்
பாக்கியவான் அவன் உத்தமன் என்று கண்டு விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்பது. அப்ப நித்திய ஜீவன்ல எனக்கு என்ன கொடுக்க போறாருங்க? ஜீவ கிரீடத்தை கொடுக்க போறார். இதுதான் எனக்கு வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை சும்மா விடலை. அப்போ ஒன்றுனா சொல்லாரு, எப்பா நான் உனக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, உன்னை நித்திய ஜீவனை கொடுக்க போறேன். அங்கே என்ன கொடுக்க போறேன்? உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? கொடுக்க போகிறேன். தீத்து எழுதின புஸ்தகம் தீத்து 1 அதிகாரம் 3-4. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல், இப்ப பாருங்க, பொய்யுரையாத தேவன், பொய் சொல்லாத ஒரு தேவன் ஆதிகாலம் முதல். அப்ப ஆதிகாலம் முதல் எந்த சொல்லிட்டு இருக்கிறாரு? அப்ப ஆதிகாலம்னா எது? ஆதாம் ஏவாள்லேருந்து தான் வரணும், அப்படிதானுங்க? அப்ப அதிலேருந்து எதை பத்தி தான் பேசி இருக்கிறாரு? அப்ப நாம எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆடு மாடை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் எதை நினைச்சிட்டு தான் இருந்தாங்க? கானானை பத்தி நினைக்கல. கும்மட்டிகளை நினைச்சாங்க, வெள்ளரிக்காய்களை நினைச்சாங்க, வெள்ளை பூண்டுகளை நினைச்சாங்க, மச்சங்களை நினைச்சாங்க. அதனால போய் சேர முடியல. அப்ப நாம உலகத்தினுடைய காரியங்களை மட்டுமே நாம் நேசிச்சு இருந்தோமானால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் சொல்ற, ஆதியிலிருந்து பொய்யுரையாத தேவன் எதை தரேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க? நித்திய ஜீவனை தருகிறேன். அதை குறித்ததான நம்பிக்கை குறித்து, வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அப்போ இந்த நித்திய பாருங்க, வரிசையா சொல்றாரு. பொய்யுரையாத தேவன் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அதை என்ன பண்ணணுமா? நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு எனக்கும் உண்டாகும்படி ஏற்ற காலத்தில். அப்ப பிரசங்கம் எதுக்கு பண்றாங்க? பவுல் பிரசங்கம் பண்ண எதுக்கு பண்ணினாராங்க? அந்த பொய்யுரையாத தேவன் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளும்படியான தேவ பக்திக்கு ஏதுவான சந்ததியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட உண்டாகும்படிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கம். ஆமே. அப்ப பிரசங்கம் எதுக்கு சொல்லியிருக்குங்க? கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு போறதுக்கு அல்ல. அதுதான் உங்களை உருவாக்க போகிறது, அதுதான் உங்களை மாற்ற போகிறது, அதான் உங்களை என்ன பண்ணுதுங்க? மறுரூபப்படுத்த போகிறது. இந்த வசனத்தை நான் மறந்து போனேன். ஆனால் நான் இதை தான் ஞாபகம், எனக்கு உலகம் தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதற்கான தேவன் அல்ல. அதை குறித்து ஆண்டவர் பேசல. அவர் ஆதி முதல் கொண்டு நித்திய ஜீவனை குறித்தே பேசிட்டு இருக்காரு. ஏன்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எதை என்னிட சொல்ல விரும்புறான்னு சொன்னா, நீ ஒழுங்கா இருப்பான் அப்படிதான் போட்டுருக்காருங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு என்ன செய்யணுமா? மனம் திரும்புங்க. தெரியல, அப்படி சொன்னாரா இல்லையாங்க? அப்படி சொன்னாரா? வேற வசனம் இருக்கா? டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் எது சொன்னால் நாங்கள் நம்ப முடியாது. பைபிளில் வாசியிருந்தால் உங்களுக்கு நம்பிருக்கலாம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், அதை தான் சொல்லிட்டு இருந்தார். அவரும் அதான் சொன்னார், மனம் திரும்புங்கள். எங்கே போனால் ரெப்பன்டன்ஸ். இப்போ அதுதான் ஒரு அருமையான பழக்கருப்பையான ஒருத்தர் இருக்கிறார், சரிங்களா? ஒரு கட்சி அரசியல்வாதி. அவருடைய பேட்டி ஒரு நாள் பார்த்தேன். அதில் சொல்கிறாரு, ஐயா இன்னைய மதங்கள் ரெப்பன்டன்ஸ்னு ஒரு வார்த்தை வருது பாரியா, நாடி போயிட்டேங்கிறாரு. ஒரு அரசியல்வாதி அந்த வசனத்தை கேட்டவன் என்ன பண்ணிட்டாராம்? அப்படின்னா என்ன அர்த்தங்க? ரெப்பன்டன்ஸ் என்ன? மனம் திரும்புங்கிற ஒரு வார்த்தை. நீ என்கிட்ட வரணும்னா மனம் திரும்ப சொன்னாங்க. அப்படிப்பட்ட கடவுளையா அவரு? மனம் திரும்பினா தான் கடவுள்கிட்ட போக முடியுங்கிறாரு. எவ்வளோ அப்பட்டமாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அவர் பாராட்டக்கூடிய இடத்துல இந்த வசனம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போறீங்க? மனம் திரும்புங்க சொல்லியிருக்கு. நான் எங்கே மனம் திரும்பினா? சர்ச்சுக்கு வந்துட்டேனே. இதுதான் மனம் திரும்ப. எதில் இருந்தது? நான் முன்னாடியெல்லாம் வேற சர்ச்சுக்கு போயிருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்? மனம் திரும்பி நான் சபைக்கு வந்துட்டேன். இது மனம் திரும்புதில்லை. ஒரு மனம் திரும்பினானா ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும்.
அல்லேலூயா. பழசெல்லாம் ஓடி போயிடணும், எல்லாமே புதிதாய் மாறணும். ஆமென். இதைத்தான் வேதவசனம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பொய்யுரையாத தேவன் என்ன சொல்கிறாருங்க, உங்களை மாற வேண்டும், உங்களை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலையும் வளரணுங்கிறதுக்காக இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக? நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வந்துருங்க. ஆமென். அப்போ சபை என்பது எதை தான் மையப்படுத்துதுங்க? அதை மட்டும்தான் மையப்படுத்துது. பரலோக ராஜ்யத்தை மட்டும்தான் மையப்படுத்துது, வேற எதுவுமே மையப்படுத்தலை. பாக்கியெல்லாம் கொசுறு. அப்படிதானுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்பொழுது இவையெல்லாம் எவையெல்லாம் என்னங்க? அப்படி இல்லை, பைபிள் வசனத்தின்படி இல்லை, என்னங்கிறது சொல்லுங்க. அங்கே வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகளை இப்பொழுது எல்லாம் கூட போடுறேன். எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அதை விட்டுருப்பான், இதை தேடு, அது உனக்கு கூட கொடுக்கணும். கூட கொடுக்கணும்னா அதிகமாக கொடுப்பதில்லை. ஆங்கிலத்தில் இருந்துச்சுன்னா ஆடுன்னு போட்டிருக்கோம், சேர்ந்துடும். நீங்கள் நான் அதோட போனீங்கன்னா உங்கள் பின்னாடி என்ன பண்ணுங்க, அது நிழல் வர்ற மாதிரி உங்கள்கிட்ட என்ன பண்ணிடுங்க, அது வந்து சேர்ந்துடும். உங்களை நீங்கள் அதுக்காண்டி ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் நிச்சயமாக தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்லியிருப்பார். ஆமென். சொல்லியிருப்பாருங்களாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்ன? மத்திய எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளையையும் அப்போ பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் என்ன செய்யாதுங்க, ஒளிந்தே போவாதுன்னாரு. வசனம் 44 எடுத்து வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் ஆயத்தமாறு. இது என்ன வசனங்க? அது இதுக்கு பேர் என்ன? வாக்குத்தத்தமா? அதான் அதுக்கு பேர் என்ன? எச்சரிப்புலாம் இல்லை, தீர்க்க தரிசனம். நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. அதான் சொன்ன வசனங்களில் எது தீர்க்க தரிசனம், எது வாக்குத்தத்தம், எது தரிசனங்கிறத நீங்கள் புரிஞ்சு படிக்கும் பொழுது தான் அது நமக்கு என்ன செய்யுங்க, பயன்பெறும். அப்போ என்ன சொல்ற, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்கிறாரு, எப்பா நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம ஆயத்தப்படுறோமா? ஆமென். 8:30 மணி சர்வீஸுக்கு வர்றதுக்கே நம்ம ஆயத்தப்பட முடியல. ஆண்டவரோட வருகையில் எங்கெங்க ஆயத்தப்படுறது? அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா இல்லையாங்க? இதுக்கே கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் பொழுது ஆண்டவர் வருகை அங்கே போய் நிற்கிறதுக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து உங்களை கூப்பிட்றாரு வாங்கன்னு சொன்னால் இருங்க, வீட்டில் எல்லாம் கமுத்து போட்டது அப்படியே கிடக்கு, கழுவி வச்சுட்டு இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், வாங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வருகை. அப்போ நான் உடனே ஆண்டவர் கூப்பிட்டேன்னா எவர் ரெடி, நான் கிளம்பிட்டேன் ஆண்டவரை, வரேன் ஆண்டவரை, கூப்பிட்ட இடத்துக்கு போயிடுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு குண்டாங்கோலையெல்லாம் கழட்டி வைக்கணும், கவிழ்த்து வச்சுருக்கிறேன், அலசி போகணும், மீன் குழம்பு வச்சுருக்கேன், சாப்பிட்டு தான் வந்துடுறேன் இல்லைங்களா? அப்படி தான் பைபிளில் ஒருத்தன் சொன்னார், ஆண்டவர் நான் எல்லாத்தையும் அனுபவித்துட்டு வரணுமான்னாரு. அவன் சொன்ன புரியுதுங்களா? மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கும், நீ என்ன பின்பற்றி நீ வாராந்தா நீ வந்துடுறப்பா, நீ எல்லாம் அதை ஏன் பார்த்துக்கிட்டு கிடக்குற? அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? எப்போ வேணாலும் வரப்போறாரு, நான் ரெடியாக இருக்கேனா ஆண்டவரை, இன்னைக்கு காலம்பரை நீ வரியா? ஓகே ஆண்டவரை. மத்தியானம் வரியா? ரெடி ஆண்டவரை. 11 மணிக்கு ரெடி ஆண்டவரை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பாப்பா, ரெடி ஆண்டவரை, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன். ஏன்? என்னை எப்போதுமே பரிசுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த வரிக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதுதாங்க ஒரு விசுவாசியினுடைய அழகு. ஆண்டவருடைய வருகைக்கு போகிறேங்கிற அந்த ரெடியாக இருக்கிற காரியம் தான் அழகு. அதுக்கு தான் ஆண்டவருடைய விசுவாசிகளை சேர்த்து வைத்து இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னால், எதையோ ஆண்டவர் சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி எதையாவது நம்ம போனோம்னா அடுத்து கொடுத்துருவார்னு நினைக்கிறான். கொடுப்பாரு, ஆனால் அதை நம்பி நிற்காதீங்க, நித்திய ஜீவனுக்காக நம்பிடுங்க, அது உங்களோட வந்து சேர்ந்து போய்விடும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே
நாம் எல்லாரும் மறுரூபமாகணும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? தீர்க்க தரிசனமா சொல்றாருங்க அவரு. ஒரு ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்றேன்ப்பா, அது என்ன, ஒரு எக்காலம் துணிக்க போகுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போயிருங்கள். ஒரு ப்ராஃபஸியான ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆமே. அப்ப எக்காலம் எப்போ ஒலிக்கும்? முன்னாடியெல்லாம் சொல்லிட்டுலாம் வராது. ஆமே. திடீர்னு வரப்போகுது, எங்கேயோ ஒரு சத்தம் கேட்க போகுது. அவ எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறார்கள். இதாங்க தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 15 நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். ம் 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 நிறைய படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். எப்ப வர்றாருன்னு தெரியல. ஆனா நம்ம என்ன பண்றாங்க? சுகவாசியா இருந்துகிட்டு இருக்கிறோம். எப்ப வேணாலும் வரட்டும். நான் மாறிட்டேனா தெரியல, படிச்சிருக்கேன், பைபிள் படித்தோமானா தெரியல, ஜெபிச்சோமானா தெரியல, நான் என்கிட்ட இருக்கிற ஹேபிட் மாறி இருக்கான்னு தெரியல, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? கொள்ளட்டிகிட்டே இருக்கிறோம். விசுவாசி என்கிற ஒரு காரியத்தை வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் தெரிந்திருக்கும், அவனுக்கு தீர்க்க தரிசனங்கள் தெரிந்திருக்கும், தரிசனங்கள் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வாசிக்கலாம். யோவான் 14:6. இது தீர்க்க தரிசனம் அல்ல, இது தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிங்க. நானே வழியும் சத்தி வாசிங்க வாசிங்க. இல்லை 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 அதற்கு யாரோ ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க வாசிங்க. ஒருத்தர் விட்டா விட்டுருங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாது. இதுதான் தரிசனம். அப்போ இயேசு அல்லாமல் என்ன செய்ய முடியாது. ஓப்படியா கொழுந்துனா நாத்தினாரு சொந்தக்காரவன் நண்பர்கள் இல்லைங்களா, கூட வந்த சம்மனஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. வேதம் சொல்லிடுச்சு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னால் எல்லாமே நீ எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, நகர்த்த முடியாது அப்படின்றார். இப்போ என்ன தெரியுது, இதுதான் தரிசனம். அப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணுங்க? அமைதியாக இருக்க வேண்டுமா? என்னங்க இருக்கு, என்ன பண்ணணுங்க? நம்ம தெரியலன்னா எப்படி போவீங்க? என்ன சொல்லுங்க ஏம்மா, அதெல்லாம் ரைட்டுமா. இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறேன்? ஏம்மா, நானே வழியும் நானே சத்தியமும் நானும் ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் பரலோகத்தில் போக முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அவரை விசுவாசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கே இவ்வளோ மூச்சை போட்டு நிற்கிறோம். அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதாங்க ஆகணும், வேற வழி இல்லை. ஆமே ஆமே. நான் அதில் கீழ்ப்படிய முடியலை மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக பூமியிலே இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கிறீங்களாங்கிறது அதுக்கு அடுத்த பிரச்சனை. நீங்கள் பூமியிலே இருக்கிற விரும்புகிறானால் நீங்கள் அங்கே வர வேண்டாம், ஆண்டவரை பின்பற்ற வேண்டாம். ஆண்டவரை பின்பற்றினால் நிச்சயமாக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ என்ன சொன்னாங்க? முதல்ல சொன்னார், நான் தான்ப்பா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொன்னார். இப்போ இயேசுநாதர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருங்க? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இதுவும் தரிசனம். இது என்னங்க இருக்கு? நீ என்ன வழியில் நடக்கிறாந்தா எது வழியாக தான் நடக்கணும்? வேதத்தின் வழியாக தான் நடக்கணும். இதுதான் உனக்கு வழி கொடுக்க போகுது. இந்த சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தாதான் நீ என் வழியில் என்ன செய்ய முடியும். ஆமே. நான் என் இஷ்டத்துக்கெல்லாம் இது நடக்க முடியாது. நான் எனக்கு இதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் இயேசுநாதர் தலையில் கட்ட முடியாது. ஆமே. நான் இப்படி தான் வருவேன் ஆண்டவரே, நான் அப்படி தான் வருவேன் ஆண்டவரே, நான் சொல்கிறத நீ கேளு ஆண்டவரே, இதெல்லாம் அங்கே நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதான், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அடுத்து சொல்கிறாரு, நீ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா என்ன இருக்கும்? நீ சத்தியத்தை தெரிஞ்சுன்னா என் வழியில் வந்துருவாப்பான்னு சொல்லிட்டார். தரிசனம். மூணாவது ஒரு காரியம் வாசிங்க. 1-2 கொரிந்தியர். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 36. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால். ஆமாம், இங்கே குமாரன் எங்கே விடுதலை கொடுக்குறாரு? இதுவும் தரிசனம் தான். அப்போ நான் வசனத்தை நான் பார்க்குறேன்,
வசனத்தை படிச்சு நான் யார்கிட்ட வருவேங்க? குமாரன்ட்ட வருவேன். அவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்ன செய்கிறாருங்க? எனக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆமேன், ஆமேன். அடுத்து 1-2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. அப்ப கடவுள் யாருங்க? ஆவியானவர் யாருங்க? கடவுள் தான் கர்த்தர் இல்லையா? ஆமே. இப்ப புரியுதா இல்லையா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான்ப்பா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். இதுதான் தரிசனம். வாக்குத்தத்தம் சொல்லிருக்கு, நித்திய ஜீவன் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி கொடுக்குற தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு, நான் தான் சொல்கிற போகிறப்பா, வரப்போகிறப்பா, சீக்கிரம் வரப்போகிறப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவருக்கு எனக்கு என்ன தரிசனம் கொடுக்குறாரு? நான் அந்த இடத்துக்கு போகணும்னா எனக்கு ஒரு வழி தரிசனமாக கொடுக்குறாரு. அது என்ன வழி என்று சொன்னால், நீ வசனத்தை வாசி, நீ வாசிச்சு நீ என்கிட்ட வா, குமாரன்ட்ட வா, நான் உனக்கு மெய்யான ஒரு விடுதலை தருவேன். நீ வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு போயிடாத. நான் இயேசு கிறிஸ்து வந்தால் மெய்யான ஒரு விடுதலை வருகிறது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு என்ன செய்யுதுங்க? வருகிறது. அடுத்து 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ முடிஞ்சிச்சு. அப்ப ஆவியானவர் எங்க இருக்குதோ அங்க விடுதலை உண்டு. அப்ப என்ன 3க்கும் தொடர்புனா, நீங்க வேதத்தை வாசிக்கணும். அந்த வேதத்தை வாசிச்சா இதுதான் கடவுள், இதுதான் பிதாவானவர். இந்த பிதாவானவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்கான தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன செய்றாங்க? காத்திருங்க, நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். இப்போ எனக்குள்ளே வந்த ஆவியானவர் ஆண்டவருக்குள்ளாக போய் வசனத்திற்குள்ளாக போய் எனக்கு நித்திய ஜீவன் எனக்கு என்ன செய்துங்க? உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமுக்கு நடக்க வேண்டிய வாக்குத்தத்தம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக நிறைவேறியதோ, அதே போல தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கான தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். நான் தான்ப்பா வழி என்று தரிசனம் கொடுத்து அவர் வழியிலே நடக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நமக்காக என்ன பண்ணியிருக்காங்க? ஏன்னா நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தை கொடுத்தா இதுதான் ப்ராசஸ். வாசிக்கலாம். 2 பேதுரு 14:10. 2 பேதுரு 1:4 வாசிங்களேன். உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு, அப்ப நமக்கு வாக்குத்தத்தங்கள் என்ன செஞ்சுங்க? அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டானால், பெருகினால், உங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கர சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது மட்டுமே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்மளால் என்ன செய்ய முடியுங்க? சுதந்திரித்து கொள்ள முடியும். நிறையா சொல்கிறாங்க, எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறையா அவங்க பாட்டு என்ன இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்குறீங்களா? பொய்யான தீர்க்க தரிசனம். ஒரு மனுஷன் என்ன பண்ணா? ஆமாம், ஆண்டவர் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னான்னு சொல்லி பொய் சொன்னான்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இப்படி நிறையா பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு நம்ம ஒரு விருப்பமான ஆட்கள் நிறையா பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அங்கேருந்து வந்து தலையை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருங்கன்னாரு. என்ன சொன்னார்? புரியுதுங்களா? ஏதாவது சொன்னாரா? எங்களுக்கு ஜெபம் பண்ணீங்களே, ஏதாவது சொன்னார்? நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க.
எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஃபோன் பண்ணி முடிஞ்சதுக்கும் அடுத்த நாள் சொன்னாங்க, ஆண்டவர் எங்களை பற்றி எதாவது சொன்னாராங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இதுதான் ஆண்டவருக்கு வேலையா? ஒவ்வொரு பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலையா? இப்படி அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஐயோ அவங்க விட்டு போகக்கூடாதுங்கிறது நான் என்ன சொல்லி விடணும்? ஆமாம்மா, ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். அது ஒன்று தானே அவங்களுக்கு தேவை, அதை தானே கேட்க விரும்புகிறாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமாம் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாருமே நல்லா தான் இருக்கும். வழி இருக்குங்க, இதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம குறுக்கு சால் ஒரு நாளும் ஓட்டவே முடியாது. ஆண்டவர் ஒரு நாளும் தவறுதலுக்கு பதில் சொல்லுகிறவர் அல்ல. நீங்கள் யாருக்கு வந்து கேட்குறான் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு மனுஷன் கேட்குறான், ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோமல்லவா, வியாதியெல்லாம் சுகமாக்கணும் அல்லவா? அவனுக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொன்னாருங்க? உனக்கு தெரியவே தெரியாதுப்பா. நான் அதே போல் பந்தியில் உட்காரவங்களுக்கு என்ன உட்காந்துருக்கணுங்க? கல்யாண வஸ்திரம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். யாராவது அந்த அந்த விருந்தில் யாராவது கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவர் போகிறவரெல்லாம் கூப்பிடுவா, எல்லாரும் உட்கார வைப்பா, சாப்பிடுப்பானார். எல்லாருக்கும் வஸ்திரம் போட்டிருக்கிறான். அப்போ போனவனெல்லாம் வஸ்திரம் போட்டிருக்கான். ஒருத்த மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? இப்போ என்கிட்ட ஏறி குதிச்சு வந்திருக்கிறான். கரெக்டாக அவனை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. ஆமே. அதனால நமக்கு எங்கேயுமே குறுக்கு இருக்கலாம். நம்ம போயெல்லாம் விசுவாசிகள் என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ப்ராசஸ் இருக்கிறது. ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி இன்று நம்மள வரலும் நிறைவேறுகிறதோ அதே போல் ஆதி ஆகமத்தில் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் இன்றளவும் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. ஆமே, ஒரு நாள் வரும் அன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை நம்ம எல்லாருமே ஒன்றாக என்ன செய்யலாம்? சந்திக்க முடியும் என்று தான் வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பைபிளை வாசிக்கும் பொழுது தயவு செய்து சொல்கிறேன், நிறையா எப்படி அதை படிக்கணும், தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் எடுத்து இது எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் சொன்னால் எல்லாமே நமக்காக என்ன செய்யாதுங்க? இல்லைங்களா? ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒருத்தன் பார்த்துட்டு காலம்பரை எந்திரிச்சு ஒரு வசனத்தை பார்த்துட்டு இதுதான் இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்னு பார்க்கும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான்னு போட்டுருந்துச்சு. பார்த்தான், என்னடா காலம்பரை இந்த மாதிரிலாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அவர்? இது நமக்கு இல்லை போல இருக்குது. இது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம தப்பாக சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? இது இல்லை, சரி திரும்ப வைப்போம்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணாங்க? அதை வச்சான். நீயும் அப்படியே செய்வாயாக. ஏன்னா கையை தானே வச்சாரு. என்ன இருக்கு? நீயும் அப்படியே செய்வதாக. இல்லையே, இதுவும் தப்பாக இருக்குதே. இல்லை இல்லை, இது ஆண்டவர் சொல்லலை, நான் வேறு சொல்கிறேன். திரும்பி சொன்னேன், செய்வதே உடனடியாக செய்வாயாக. இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நல்லா அழகாக உட்காந்து பைபிள். அதனால தான் எபிரேயர் 11 சொன்னேன், நிதானமாக உங்கள் ஓட்டத்தை ஓடுங்க, நிச்சயமாய் பரலோக ராஜ்யம் நம்முடையதாக இருக்கிறது. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மையாக இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய் கொடுக்கிறது அது நிச்சயம் அல்லவா? ஆமே.